कंठस्थ दोहे पांगा मनपाड़ पाट अच्छे पुरुष एक पेड़ है निरंजन वाकीडार திருதேவா சாக்கா பையா பாத்து பையா சங்சார். அச்சை புருஷனா கடவுள் இருக்கார்ல பகவான், அவர் வந்து மரத்துக்கு சமமானவர். ஆனால் வந்து 3 தேவர்கள் இருக்காங்களே, பிரம்மா விஷ்ணு சிவன், இவங்க எல்லாருமே வந்து கிளைகளை போன்றவங்க. எக்கு சங்சார் உஸ் பேடுக்கே பத்தாக, இந்த உலகம் வந்து அந்த மரத்தோட இலையை போன்றது. அடுத்த செகண்ட் பாருங்கள். चार भुजा के भजन में भूली बरे सब संत कबीरा सुमिरै தாசு கோ ஜாக்கே பூஜ் அனந்த். அதாவது கடவுளுக்கு வந்து 4 கைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. அவருக்கு வந்து கவுண்ட்லெஸ் எண்ணிலடங்காத கைகள் இருக்குது. அவர் இந்த உலகத்தோடு நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எண்ணக்கூடிய கைகள் கிடையாது, அவருக்கு எண்ணிலடங்காத கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகைப்படுத்தி சொல்கிறார். அடுத்த தேர்டு பாருங்கள். सरगुण के सेवा करे निर्गुण का करुण ज्ञान निर्गुण सरगुण के बारे ताही हमारा ध्यान அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பாருங்கள். சர்க்குன் பகவான் கி கோயி சேவா கர்த்தா ஹை. உருவமில்லாத கடவுளுக்கோ உருவமுள்ள கடவுளுக்கோ யாருக்கு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் கடவுளை ஏற்றுக்கண்டாலே போதும், அப்போ நல்வழிப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஜாக்கோ ராக்கை சாயியோ மாரினா சாக்கை கோய் பல்னா பாக்கா கரி சாக்கை ஜோ ஜக் பைரி ஹோய். கடவுள் ஒருவரை வந்து ரக்ஷா, அதாவது காப்பாற்றினார், துணை இருந்தார் அப்படின்னா ஒருவராலையும் அவருடைய முன்னேற்றத்தை தடை பண்ண முடியாது. கடவுள் எல்லா தடையும் வந்து எடுத்து போட்டு அவருக்கு முன்னாடி நிற்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். தேரா சாயி துஜ்மேம் ஜோம் பகுபன் மேம் பாஸ் கஸ்தூரிகா மெரக் ஜியோம் ஃபிர் டூண்டே காஸ். தேரா சாயி, நம்மளுடைய கடவுள் வந்து நமக்குள்ளே தான் இருக்கார். பூக்குள்ளே வாசனை இருக்கிற மாதிரி நமக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கஸ்தூரி மான் இருக்கு இல்லையா, அது தனக்குள்ளேயே வந்து ஒரு வாசனையை வச்சுட்டு அது எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்கும். அந்த மாதிரி கடவுள் நமக்குள்ளேயே இருப்பார், நம்ம தான் வெளியே தேடிட்டுருக்கோம்னு சொல்கிறாரு. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். ஜோம் தில் மாஹி தேல் ஹி ஜோம் சக்மக் மேம் அங்கி தேரா சாயி துஜ் மேம் ஜாக்கி சாக்கை தோ ஜாகி. அதாவது சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். எள்ளுக்குள்ளே எண்ணெய் ஒளிஞ்சிருக்க மாதிரி, தீப்பெட்டிக்குள்ளே நெருப்பு ஒளிஞ்சிருக்க மாதிரி உன்னுக்குள்ளே தான் கடவுள் ஒளிஞ்சிருக்காரு, அவரை வெளியே கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. செவன்த் ஒன் பாருங்கள். நாம் தரன் டன் பாயி கை காண்ட் பாந்த் நா கோல் நஹீம் பன் நஹீம் பர்கோ நஹீம் கஹக் நஹீம் மோல். அதாவது செவன்த் ஒன் பாருங்கள். பகவான் விலை மதிப்பு மிக்கவராக இருக்கார், அதாவது ஜுவல்லரிக்கு சமமாக இருக்கார். அவர் கிடச்சா வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, அவரை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்ருக்காதீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அவர் வாங்கக்கூடிய கடவுளுடைய அருளை வாங்கக்கூடிய பலவான் யாரோ இல்லை, கடவுள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அரிதான பொருள் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சபி ரசாயன் ஹம் கரே நஹீம் நாம் சப் கோய் ரஜக் கண்ட் மேம் சஞ்சரை சப் தன் கஞ்சன் ஹோய். நிறைய ரசாயனம், அதாவது கெமிக்கல்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், என்னுடைய உடம்பு வந்து தங்கமாக மாறலை. ஆனால் கடவுளுடைய பேரை சொல்லும்போது என்னுடைய உடம்பு தங்கமாக மாறிடுச்சு, மின்னுது அப்படின்னு சொல்கிறாரு. நைன்த் ஒன் பாருங்கள். ஜெய்சா மாயா மன் சம்யோ தைசோ நாம் சமாய் தாரா மண்டல் பேதிகை தப் அமரபூர் ஜாய். நம்ம மனசில் இருக்க மாயையை நம்ம தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல கடவுளை வைக்கும்போது நட்சத்திர மண்டலத்தை தாண்டி இருக்க சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. 10th ஒன் பாருங்கள். பானி ஹி தே ஹிம் பயா ஹிம் ஹி காய் பிலாய் கபீரா ஜோ தா சோய் பயா அப் கஜு கஹா நா ஜாய். அதாவது பானி தண்ணி வந்து பர்ஃப்னா ஐஸ் கட்டியாக மாறுது, திருப்பி ஐஸ் கட்டி உருகி தண்ணியாக மாறுது. அந்த மாதிரி பரமாத்மா ஜீவாத்மாவாக மாறுது, அப்புறமா ஜீவாத்மா பரமாத்மாவோட கலந்துடுது. ஆக மொத்தம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இதில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.